cheerful morning all of you. கடலுக்கு காய்ச்சல்னு சொல்றாங்களே, கடலுக்கு காய்ச்சல் வருமா? கடலுக்கு காய்ச்சல் கடலுக்கு காய்ச்சல் வந்து பார்த்ததில்ல. ஆனா இன்றைய சூழல்ல நாமெல்லாம் வேஸ்ட கடல்ல போடுறோம். நெகிழியின் பயன்பாடு அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்த கழிவுகள்லாம் சேர்ந்துதான் கடலுக்கு காய்ச்சல் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? கடலுக்கு காய்ச்சல் சீ ஃபீவர் அப்படிங்கிற தலைப்புல ஒரு ஆங்கில கவிஞர் ஒரு போயம் பாட்டு எழுதியிருக்காரு. இவரு ஒரு ஆங்கில கவிஞர். என்னுடைய 7ஆம் வகுப்பு மாணவர்கள் கிட்ட இங்கிலீஷ் போயமான சீ ஃபீவர் நடத்தும் பொழுது சொன்னேன், இதனுடைய ஆத்தர் ஜான் மேசிஃபீல்டு, இவரை நீங்க படமா வரைஞ்சிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். உடனே என்னுடைய மாணவர்கள் யுவன்ராஜ், ஜெகதீசன் அழகா வரைஞ்சிட்டு வந்துட்டாங்க. எப்படி சூப்பரா இருக்குல்ல? ஆமாங்க, ஜான் மேஸ்ஃபீல்ட் ஒரு ஆங்கில கவிஞர். இவரு சீ ஃபீவர் என்ற ஒரு கவிதையை எழுதியிருக்காரு. சிலிக்கு கில் குரூயிஸ் அப்படிங்கிற கப்பல்ல இவர் கடற்பயணம் மேற்கொள்ளும் பொழுது இந்த பாடல் அவருக்கு தோணிருக்கு. இவரு ஜூன் 1ஆம் தேதி 1878ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. 1967ஆம் ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி இவரு மறைஞ்சிட்டாரு. ஆனா பாருங்க, 1930லேருந்து 1967 முடிய வரிசையா இவரு அவார்டா வாங்கிக்கிட்டே இருந்திருக்காரு. இவர் வாங்கின அவார்டுல சிறப்பான அவார்டு எது தெரியுமா? ஷேக்ஸ்பியர் அவார்டு, த மிட்நைட் பாக்ஸ், த பாக்ஸ் ஆஃப் த லைட் போன்ற குழந்தை நாவல்களை இவர் எழுதியிருக்காரு. எவர்லாஸ்டிங் மெர்சி, சீ ஃபீவர் போன்ற கவிதைகளை இவர் எழுதியிருக்காரு. இந்த சீ ஃபீவர்ங்கிற போயத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பாட்டா பாடி அதனுடைய விளக்கத்தை தெரிஞ்சுக்க போறோம். அது என்னங்க சீ ஃபீவர்னா? கடலுக்கு காய்ச்சலா? இல்லங்க, கடலுக்கு போக வேண்டும் என்ற ஆசை, விருப்பம், கப்பலில் பயணம் செய்ய வேண்டும் என்ற அவா. இந்த காணொளிய பாக்குற நீங்க, நான் எல்லாரும் கப்பல்ல பயணம் செய்யலாமா? அதுக்கு முன்னாடி என்னோட உங்களுக்கு கப்பல்ல பயணம் செய்ய விருப்பம் உண்டா? நான் என்னுடைய மாணவர்கள் கிட்ட இந்த போயத்தை நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷனா கேட்டேன். கப்பல்ல நீங்க பயணம் செய்யணும் அப்படின்னு நினைச்சா யாரோட பயணம் செய்வீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு சில மாணவர்கள் தங்களுடைய அம்மா அப்பாவோட பயணம் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில பேரு நான் தனியா போகணும் அப்படின்னு சொன்னாங்க. 1-2 மாணவர்கள் தங்களுடைய நண்பர்களோட பயணம் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில மாணவர்கள் என்னோட பயணம் செய்யணும்னு சொன்னாங்க. அப்படி உங்களுக்கு கப்பல்ல பயணம் செய்யணும் அப்படின்னா யாரோட பயணம் செய்யணும் அப்படின்னு நீங்க மனசுல ஆசைப்படுறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம். இந்த சீ ஃபீவர் போயம் இப்படி தாங்க ஆரம்பிக்குது. I must go down to the seas again, to the lonely sea and the sky. I must go down to the seas again, to the lonely sea and the sky. And all I ask is a tall ship, and a star to steer her by. And the wheels kick, and the winds song, and the white sails shaking. And the grey mist on the sea's face, and the grey dawn breaking. I must go down to the seas again, for the call of the running tide is a wild call and a clear call that may not be denied. And all I ask is a windy day, with the white clouds flying, and the flung spray, and the blown spume, and the seagulls crying. I must go down to the seas again, to the vagrant gypsy life, to the gulls way, and the whales way, where the winds like a wet life. And all I ask is a Marianne, from a laughing fellow rover, and great sleep, and a sweet dream when the long trick's over.
then the long treks over. ஜான் மெய்ஸ்ஃபீல்ட் அவர் சொல்றாரு, நான் மீண்டும் கடலுக்கும் வானத்துக்கும் இறங்க வேண்டும். நான் கேட்பது ஒரு உயரமான கப்பலும் அந்த கப்பலை வழிநடத்த ஒரு நட்சத்திரமும், சக்கரத்தின் உதையும் காற்றின் பாடலும் வெள்ளை படகின் குழுக்களும் கடலின் முகத்தில் ஒரு சாம்பல் நிற மூடு பனியையும் ஒரு சாம்பல் விடியலும் மட்டுமே. நான் மீண்டும் கடலுக்கு செல்ல வேண்டும், ஏனெனில் ஓடும் அலையின் அழைப்பு ஒரு காட்டு அழைப்பு மற்றும் மறுக்க முடியாத தெளிவான அழைப்பு. நான் கேட்பதெல்லாம் வெள்ளை மேகங்கள் பறக்கும் தெளிப்பும் உதைப்பட்ட தூசும் ஒரு காற்று வீசும் கடல் புறாக்கள் அழும் ஒரு காற்று வீசும் நாள் மட்டுமே. இதையெல்லாம் அவர் ஒரு ஆசையாக அவாவாக கேட்கின்றார். இந்த சீ ஃபீவர் போயத்துல போயம் அப்ரிசியேஷன் அப்படின்னு ஒரு பார்ட் கொடுத்திருக்காங்க. ரைமிங் வேர்டுனா என்ன? ஒரே சவுண்ட்ல போயத்துல முடிகிற வார்த்தைகள். ஸ்கை பை, நைஃப் லைஃப், ரோவர் ஓவர். எந்த வரிய ரிப்பீட் பண்ணிருக்காரு போயட்? ரிப்பீட்டட் லைன் இன் த போயம். I must go down to the seas again. I must go down to the seas again. இதத்தான் அடிக்கடி ரிப்பீட் பண்ணிருக்காரு. ஏன் இப்படி ரெப்படிஷன் பண்றாங்க போயட் அப்படின்னு சொன்னா, அந்த கவிதையினுடைய அழகுக்காக, கவர்ச்சிக்காக ஒரு அட்ராக்ஷன். பொயட்டிக் டிவைஸ். இந்த பாட்டுல இருக்கிற பொயட்டிக் டிவைஸ் என்ன? அதாவது கவிதைக்கு ஒரு கருவியாக, சாதனமாக திகழ்வது. அண்டர் கிரே மிஸ்ட் ஆன் த சீஸ் ஃபேஸ். இதுல என்ன பொயட்டிக் டிவைஸ் பயன்படுத்திருக்காங்க? சீஸ் ஃபேஸ், கடலினுடைய முகத்தில் சாம்பல் நிற மூடுபனி. கடலை மனிதனாக உருவகித்து அதனுடைய முகத்தில் மூடுபனி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சீஸ் ஃபேஸ், இது personification. The poetic device used is personification. Where the winds like a whetted knife. கத்தியின் முனை போல காற்று கூர்மையா இருந்துச்சா. இதுல poetic device எது? சிமாயில், உவமை, ஒப்புமை அணி பயன்படுத்தப்பட்டுள்ளது. காற்று கூறிய கத்திக்கு ஒப்புமையாக கூறப்படுகின்றது. எவ்வளோ விஷயங்கள் நிறைந்திருக்கு. Now I'm suffering